மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் டிஎன்எம்ஆர்பி சீனியர் அனலிஸ்ட் பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், நேரடி நியமனம் மூலமாக சீனியர் அனலிஸ்ட் பணியிடத்தில் வந்து ஃபில் பண்ணுறாங்க. இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 14 வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வேக்கன்சி அப்ளை பண்ணுறது வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 17/4/2025. சரிங்களா? இது வந்து எந்த சர்வீஸ் கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஃபுட் சேஃப்டி சர்வீசஸ் கீழே வந்து வரக்கூடிய ஒரு பணியிடங்கள். சரிங்களா? வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலில் 2 வேக்கன்சியும், ஜென்ரல் டர்னில் உமனில் 1 வேக்கன்சியும், பிஎஸ்டிஎம்மில் ஜென்ரலில் 1 வேக்கன்சியும், டோட்டலாக ஜென்ரல் டர்னை பொறுத்த வரைக்கும் 4 வேக்கன்சிஸ் இருக்குது. பிசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலில் 2 வேக்கன்சியும், உமனில் 1 வேக்கன்சியும், பிஎஸ்டிஎம்மில் ஜென்ரலில் 1 வேக்கன்சியும், டோட்டலாக 4 வேக்கன்சி இருக்குது. எம்பிசி டிஎன்சியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் டர்னில் 2, உமனில் 1 வேக்கன்சி, எம்பிசி டிஎன்சியில் டோட்டல் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் 3 வேக்கன்சி. எஸ்சி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலில் 1 வேக்கன்சியும், உமனில் 1 வேக்கன்சியும், டோட்டலாக எஸ்சி வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. எஸ்சிஏவை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்டிஎம்மில் உமனில் 1 வேக்கன்சி இருக்குது. டோட்டலாகவே அந்த 1 வேக்கன்சி தான். டோட்டலாக ஜென்ரலில் வந்து 7 வேக்கன்சியும், உமனில் 4 வேக்கன்சியும், பிஎஸ்டிஎம் ஜென்ரலில் 2ம், பிஎஸ்டிஎம் உமனில் 1 வேக்கன்சியும், டோட்டலாக 14 வேக்கன்சிஸ் இருக்குது. சரிங்களா? இதான் வந்து வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டீட்டெயில்ஸ். ஆல்ரெடி தெரியும், அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 17/4/2025. சரிங்களா? ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். இது வந்து பே ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் லெவல் 22ல் இருக்கக்கூடிய ஒரு பணியிடம் 56,100 ரூபாயிலிருந்து 2,05,700 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேல்ரி இருக்கும். சரிங்களா? இது வந்து ஒரு ஹை லெவல் போஸ்ட்டு, ஏன்னா லெவல் 22ல் இருக்கக்கூடிய ஒரு பணியிடம். சரிங்களா? சீனியர் அனலிஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆல் ரிசர்வேஷன்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கக்கூடிய அனைத்து ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் என்ன ரூல்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பிசி, பிசிஎம், அதே மாதிரி எஸ்சி எஸ்டி, பிஎஸ்டிஎம், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ், அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மென்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து ரிசர்வேஷனும் சரி, உமன் ரிசர்வேஷன்ஸ், இது எல்லாமே வந்து இதிலையும் அப்ளிகபிள் தான். சரிங்களா? அதே மாதிரி என்னென்ன செலெக்ஷன் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 200 பாயிண்ட் ரோஸ்டர் யூஸ் பண்ணி தான் வந்து செலெக்ஷன் இருக்கும். குவாலிஃபிகேஷனில் வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 1/7/2025 தான் கட் ஆஃப் டேட்டு. அன்னைக்கு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி, பிசி, பிசிஎம் கேண்டிடேட் அவங்களாம் வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். சரிங்களா? அதர் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 1/7/2025 வரைக்கும் அன்னைக்கு 32 வயதுக்குள்ளே இருந்தாங்கன்னா எலிஜிபிள். சரிங்களா? அதர் கேண்டிடேட்ஸ்லேயே டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கேண்டிடேட்ஸ்னால் 42 வயதுக்குள்ளே இருந்தால் எலிஜிபிள். அதே வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் 50 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் இருந்தாங்கன்னா எலிஜிபிள். சரிங்களா? ஏஜ் கன்செஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கட்டும், அதே மாதிரி பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருக்கட்டும், ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரூல்ஸ் படி உண்டு. சரிங்களா? சீனியர் அனலிஸ்ட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விதமான கேட்டகரிஸில் வந்து இதை வந்து பிரிக்கலாம். என்னென்னா, யூஜி அண்டர் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கிறாங்க, யூஜி வந்து எனி டிகிரி சயின்ஸில், அதாவது பிஎஸ்சி வந்து முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால், கெமிஸ்ட்ரியை ஒரு சப்ஜெக்டாக படித்து, அதாவது பிஎஸ்சி வித் கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி, இல்லைனா வந்து பிஎஸ்சியில் இல்லது பிஇ இதிலலாம் வந்து ஃபுட் டெக்னாலஜி முடித்த கேண்டிடேட் அல்லது ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் சம்மந்தமான டிகிரி முடித்த கேண்டிடேட், அண்டர் கிராஜுவேஷன் முடித்த கேண்டிடேட் வந்து மினிமம் 4 வருடம், நாட் லெஸ் தென், அதாவது ஓகேங்களா, 4 வருடமாவது அனாலிசிஸ் ஆஃப் ஃபுட்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா எலிஜிபிள். செகண்ட் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பிஜி, அதாவது எம்எஸ்சி முடித்த கேண்டிடேட், இது வந்து இந்த செகண்ட் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரியிலேயோ, பயோகெமிஸ்ட்ரியிலேயோ, ஃபுட் டெக்னாலஜிலேயோ, மைக்ரோபயாலஜி வந்து அல்லது ஃபுட் அண்ட் ட்ரக்ஸில் வந்து அட்லீஸ்ட் மினிமம் 2 வருடமாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். இந்த 2 கேட்டகரியில் என்ன கேட்டகரி வந்தாலும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இந்தியன் சிட்டிசன் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஆனால் வந்து தமிழ்நாடு சேர்ந்த கேண்டிடேட் அப்ளை பண்ணாதான் ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் படி உங்களுக்கு வந்து எல்லா விதமான ரிசர்வேஷன்ஸும் உண்டு. ஜென்ரல் வெளியிலேருந்து வரக்கூடிய வெளி ஸ்டேட்ஸ் கேண்டிடேட்ஸ் யாராவது அப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் அன்ரிசர்வ்டு போஸ்ட்டுக்கு அவங்க வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதற்கு அகெயின்ஸ்டாக வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணலாம். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 2 பார்ட்டாக வந்து சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு,
கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு வந்து 10ஆம் வகுப்பு தரத்தில் வந்து இருக்கும். 1 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும். 50 மதிப்பெண் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து எடுக்கலாம். மேக்ஸிமம் வந்து 50 மார்க்ஸு. அதில் 40% வந்து எடுக்கணும். சரிங்களா? மினிமம் வந்து எந்த கேட்டகரி கேண்டிடேட்டாக இருந்தாலும் 40% வந்து, அதாவது 50க்கு 20 மதிப்பெண் கண்டிப்பாக எடுக்கணும். எந்த கேட்டகரி கேண்டிடேட்டாக இருந்தாலும். சரிங்களா? மினிமம் 20 மார்க் எடுத்தால் மட்டும்தான் அவங்க வந்து அவங்களுடைய அதாவது அப்ஜெக்டிவ் டைப் அவங்களுடைய கோர் பேப்பர் சப்ஜெக்ட் பேப்பர் வந்து எவால்வேட் பண்ணுவாங்க. செலெக்ஷன் வந்து அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? அதனால் கண்டிப்பாக வந்து கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு வந்து கிளியர் பண்ணணும். சரிங்களா? இதற்கு எப்படி பேட்டர்னில் இருக்கும், ப்ரீவியஸ் இயரில் எம்ஆர்பியில் நடந்த எக்ஸாமுடைய கொஷின் பேப்பர்ஸ் வித் ஆன்சரோட, அதே மாதிரி என்னென்ன டாபிக்ஸ்லேருந்து வரும், எப்படிலாம் வந்து கொஷின்ஸ் வரும் அப்படின்றதையும் ஒவ்வொரு, அதாவது 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ் வித் ஆன்சர், அதே மாதிரி இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் வித் ஆன்சரோட ஆல்ரெடி நம்ம சேனலில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட் வந்து போட்டு வச்சுருக்கேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி ஃபார்மசிஸ்ட்டில், அசிஸ்டன்ட் சர்ஜனில், அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் இந்த மாதிரியான பணியிடங்களையும் எப்படிலாம் கொஷின்ஸ்லாம் வந்தது அப்படின்றத பற்றியும் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு ஐடியா கிடைக்கும். அதை கிளியர் பண்ணதுக்கு அப்புறமேல தான் சீனியர் அனலிஸ்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து ஒரே நாளில் நடக்கும், கண்டினியூஸாக நடக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் மினிமம் மார்க் எடுத்தால் மட்டும்தான் அவங்களுடைய பேப்பர் வந்து சப்ஜெக்ட் பேப்பரை கரெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? சப்ஜெக்ட் சீனியர் அனலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 மணி நேரத்துக்கு எக்ஸாம் இருக்கும். உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 100 மதிப்பெண். அந்த 100 மதிப்பெண்ணில் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட் இருந்தாங்கன்னா 30 மதிப்பெண் எடுக்கணும். அதர் கேண்டிடேட் இருந்தாங்கன்னா 35 மதிப்பெண் எடுத்தால் அவங்க வந்து பாஸ். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு செலெக்ஷன் இருக்கும். சப்ஜெக்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் தான் இருக்கும். 100 கொஷின்ஸ் இருக்கும். சரிங்களா? சப்ஜெக்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் அண்டர் கிராஜுவேட் யூஜி பிஎஸ்சி லெவலில் தான் வந்து அண்டர் கிராஜுவேட் லெவலில் தான் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து இருக்கும். இதை பார்த்திங்கன்னா சிலபஸ் வந்து அனெக்ஷர் 10ல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நார்மலைசேஷன்லாம் வந்து எப்படி நடத்துவாங்க, அதற்கான ஃபேக்டர்ஸ், ஏன் நார்மலைசேஷன் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டுக்கும் சரி, அதர் எம்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்கும் சரி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிஏபி கேண்டிடேட்லாம் 500 ரூபாய் பே பண்ணணும். அதர் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் 1000 ரூபாய் பே பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது mrb.tn.gov.in வெப்சைட்குள்ளே போய்ட்டு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது இருக்கும். அதுக்குள்ளே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சீனியர் அனலிஸ்ட் போஸ்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஒவ்வொரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் பர்டிகுலர் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. அந்த பர்டிகுலர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணணும், எந்த விதமான மிஸ்டேக்ஸும் இல்லாமல். சரிங்களா? கண்டிப்பாக அப்ளை பண்ணும்பொழுது மொபைல் நம்பர் மற்றும் மெயில் ஐடி கண்டிப்பாக கையில் வச்சுருக்கணும். ஏன்னா எல்லா விதமான கம்யூனிகேஷனும் உங்களுக்கு எஸ்எம்எஸ் மற்றும் மெயில் மூலயமாக, இமெயில் மூலயமாகத்தான் வரும். சரிங்களா? அதனால் ப்ராப்பராக நீங்கள் வந்து கரெக்டாக ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்க மெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர் கொடுக்கணும். சரிங்களா? ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட்டான ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். சைன் வந்து நீங்கள் கீழே வந்து நேம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நேம் வந்து போட்டிருக்கணும். இந்த மாதிரி எப்படி க்ரியேட் பண்ணுறது ஈஸியாக அப்படின்ற மெத்தட்ஸையும் வந்து செப்பரேட் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக அப்ளை பண்ணலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். அதை நீங்கள் வீட்டிலேருந்து நீங்களே வந்து ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? அது எப்படி பண்ணுறதுன்றதை ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஹால் டிக்கெட்ஸாக இருக்கட்டும், எந்த விதமான கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வெப்சைட் மூலியமாக, அதாவது எம்ஆர்பியுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் அப்பப்போ ரெகுலராக செக் பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களா? இது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ப்ராப்பராக வச்சுருக்கணும். அதே மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் வந்து என்ன நீங்கள் கிளைம் பண்ணுறீங்களோ, என்ன அப்ளிகேஷனில் கொடுத்துருக்கீங்களோ அதற்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் வந்து ப்ராப்பரான ஃபார்மேட்டில் கரெக்டாக வச்சுருக்கணும். கரெக்டான டேட் வேலிடிட்டியோடு இருந்தால் மட்டும்தான் வந்து எலிஜிபிள். அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி தான் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இல்லைனா டைம் பீரியட் வந்து செலக்டட் கேண்டிடேட்ஸுக்கு கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அதுவும் கொடுக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லா எலிஜிபிலிட்டி இருக்கும் ப்ராப்பரான சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டில் ரெடியாக வச்சுருக்கிறது நல்லது. சரிங்களா? அதே மாதிரி ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் வந்து யூஸ்வலாக கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதையும் ஆல்ரெடி எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் அதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா மோரலஸ் எல்லா விதமான எம்ஆர்பி அப்ளிகேஷனும் அதே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா?
உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இந்த சீனியர் அனலிஸ்ட் பணியிடத்திற்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.